ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸில் நீங்கள் கொடுத்த கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் இருக்கிற டவுட்ஸை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன். அதில் ஒரு 3 கொஸ்டின் அந்த லாஸ்ட் கிளாஸில் இல்லாத டாபிக்ஸ்லேருந்து வந்திருக்கும். அதோட கான்செப்ட்ஸை தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். நீங்கள் அதை பார்த்துட்டிங்களான்னு செக் பண்ணுறதுக்கு தான் அந்த கொஷின்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆன்டி பார்ட்டிகிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ போன கிளாஸில் நம்ம ஒரு ஆட்டமில் என்னென்ன பார்ட்டிகிள்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ், இந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். இப்போது இந்த பார்ட்டிகிள்ஸுக்கு ஆப்போசிட் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸும் இருக்குன்னு சொன்னாங்க. அதை ஃபஸ்ட்டு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிராக். ஆன்டி பார்ட்டிகிள்ஸ், ஆன்டி பார்ட்டிகிள் தியரி. இப்போ நம்ம சொன்ன ஒவ்வொரு பார்ட்டிகிளுக்கும் ஆப்போசிட் கேரக்டர் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் இருக்குன்னு சொன்னவர் டிராக். பட் இனிஷியலாக அவர் அதை சொல்லும்போது யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. சரி, இனிஷியலாக சயின்டிஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கல. பட் லேட்டர் சம் சயின்டிஸ்ட் வந்து அந்த ஆன்டி பார்ட்டிகிள்ஸை டிஸ்கவர் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டர்சன் பார்த்தீங்கன்னா ஆன்டி எலக்ட்ரானை டிஸ்கவர் பண்ணார், கண்டுபிடிச்சார். அதை தான் நம்ம பாசிட்ரான்னு சொல்கிறோம். ஆன்டி எலக்ட்ரான், இப்போ நம்ம அது என்னன்னு சொல்கிறோன்னா பாசிட்ரான். இதை கண்டுபிடிச்சவர் ஆண்டர்சன். இவர் என்ன பண்ணார்னா போரானை ஆல்ஃபா பார்ட்டிகிள் மேலே பம்பார்ட் பண்ணுறாரு. அதுக்குண்டான நியூக்ளியர் ரியாக்ஷன் பாருங்கள். ஆல்ஃபா பார்ட்டிகிள்லாம் நமக்கு தெரியும், நியூக்ளியஸ் ஆஃப் ஹீலியம், நைட்ரஜன் அண்ட் நியூட்ரான். நியூட்ரானுக்கு சார்ஜ் 0, மாஸ் 1. ஸோ நீங்கள் இந்த மாஸ் நம்பர்ஸ் அண்ட் அட்டாமிக் நம்பர்ஸ் பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். 10 + 4 14, 13 + 1 14, 5 + 2 7, 7 + 0 7 வந்துருச்சு. தென் இந்த நைட்ரஜன் வந்து அன்ஸ்டேபிள். இந்த நியூக்ளியஸ் வந்து கார்பன் நியூக்ளியஸாக மாறுது, 6C13 வித் எமிஷன் ஆஃப் பாசிட்ரான். பாசிட்ரானோட சார்ஜ் +1, மாஸ் 0. ஸோ இவர் வந்து எலக்ட்ரானுக்கு அப்படியே ஆப்போசிட் சார்ஜ் இருக்கக்கூடிய பாசிட்ரானை கண்டுபிடிக்கிறாரு. மாஸ் 0 பட் சார்ஜ் வந்து 1 யூனிட். ஸோ இது வந்து எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட் கேரக்டர் இருக்கக்கூடிய ஆன்டி எலக்ட்ரான் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிச்சு. இந்த எலக்ட்ரானும் பாசிட்ரானும் கம்பைன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து காமா ரேஸ் எமிட் ஆகும். ஸோ -1 சார்ஜ் இருக்கக்கூடியது எலக்ட்ரான், +1 சார்ஜ் இருக்கக்கூடியது பாசிட்ரான். ரெண்டு கம்பைன் ஆச்சுன்னா உங்களுக்கு காமா ரேஸ் எமிட் ஆகும். அடுத்தது ஆன்டி புரோட்டான். ஸோ நமக்கு தெரியும் புரோட்டானுக்கு புரோட்டான்னா உங்களுக்கு தெரியும் மாஸ் 1 யூனிட், 1 AMU, சார்ஜ் +1 யூனிட். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் நேச்சர். மாஸ் 1 யூனிட் தான், பட் சார்ஜ் வந்து -1 யூனிட். இதுதான் ஆன்டி புரோட்டான். ஆன்டி புரோட்டானை கண்டுபிடிச்சவர் செக்ரே. ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இவர் எப்படி கொண்டு வராருன்னா ஆக்சலரேட்டட் புரோட்டான்ஸ். ஸோ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண புரோட்டான்ஸ் போய் காப்பர் நியூக்ளியஸை ஹிட் பண்ணுது. இதில் உங்களுக்கு ஆன்டி புரோட்டான்ஸ் வருது. ஸோ இதில் சார்ஜும் ஸ்பின்னும் சேமாக தான், மாஸும் ஸ்பின்னும் சேம் தான்.
சார்ஜ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சார்ஜ் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான்ஸுக்கு +1 யூனிட், ஆன்டி ப்ரோட்டானுக்கு -1 யூனிட். மற்றபடி மாஸ் ஸ்பின்னும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ரோட்டான் அண்டு antiproton differ only in the charge. So next, antineutrons. So இதை கண்டுபிடிச்சவங்க கார்க் and his research students. ஓகே, இது எப்படி கொண்டு வராங்கன்னா, நம்ம ஆல்ரெடி புரோட்டான் ஆன்டி புரோட்டான் பார்த்துருக்கோம். இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு புரோட்டான் ஆன்டி புரோட்டானை அட்டாக் பண்ணும்போது நியூட்ரானும் ஆன்டி நியூட்ரானும் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது என்ன உங்களுக்கு புரோட்டான் ப்ளஸ் ஆன்டி புரோட்டான். ஒரு புரோட்டான் ஆன்டி புரோட்டானை அட்டாக் பண்ணிச்சுன்னா நியூட்ரான் ஆன்டி நியூட்ரான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், நியூட்ரானுக்கு ஆன்டி நியூட்ரானுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வருது, ஸ்பின்னில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் வருது. they have same mass and no charge, they differ only in the spin. ஸோ இதுதான் நியூட்ரான் ஆன்டி நியூட்ரான். இதில் ஸ்பின் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஒன் திங், நியூட்ரான் வந்து நியூக்ளியஸுக்கு வெளியே இருந்துச்சுன்னா ஹைலி அன்ஸ்டேபிள். outside the nucleus neutron is unstable. ஸோ நியூக்ளியஸுக்கு வெளியே நியூட்ரான் வந்துருச்சுன்னா அன்ஸ்டேபிள், அப்படியே இருக்காது. ஸோ அவுட் சைட் நியூக்ளியஸ் இது வந்து புரோட்டான் நியூட்ரானாக டீகே ஆகுது. இட் டீகேஸ் இன்டு proton and neutron, sorry, proton and electron. proton and electron தான் decompose ஆகும். ஸோ இதே ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நியூட்ரானோட மாஸ்க்கு ஈக்குவலாக புரோட்டான் அண்ட் எலக்ட்ரானோட மாசஸ் வரணும். பட் எக்ஸ்பெரிமெண்டலாக பார்த்ததில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அந்த கம்மியான மாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக இன்னொரு பார்ட்டிக்கிள் வந்து அதை கண்டுபிடிச்சாங்க. அதான் என்னென்னா நியூட்ரினோ பார்ட்டிக்கிள். இதை கண்டுபிடிச்சவர் பவுலி. இதே ப்ராசஸில் ஆன்டி நியூட்ரினோ பார்ட்டிகிள்ஸும் வருதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இதை சொன்னவர் ஃபெர்மி. ஸோ புதுசாக இன்னும் 2 பார்ட்டிகிள்ஸும் வருது நியூக்ளியஸ்குள்ளே, நியூட்ரினோ அண்ட் ஆன்டி நியூட்ரினோ பார்ட்டிகிள்ஸ். இது நியூட்ரான் வந்து புரோட்டான் அண்ட் எலக்ட்ரானாக டீகம்போஸ் ஆகும்போது வருது. நியூட்ரினோ அதுக்கு ஆப்போசிட் நேச்சர் இருக்கக்கூடிய ஆன்டி நியூட்ரினோ பார்ட்டிகிள்ஸும் இருக்குது. இந்த நியூட்ரினோ ஆன்டி நியூட்ரினோ பார்ட்டிகிள்ஸ் மேலே சார்ஜ் ஜீரோ, மாஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரானோட மாஸை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து அதர் செட் ஆஃப் ஆன்டி பார்ட்டிகல்ஸ். ஸோ இதுக்கப்புறம் யுகாவா அப்படிங்கிற ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் புரோட்டான் எலக்ட்ரான்
இந்த ரெண்டு பார்ட்டிகிள்ஸோட மாஸுக்கும் இடையில மாஸ் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு பேர் என்னன்னா மீசான்ஸ். particles having mass less than that of proton and greater than that of electron. So electron mass விட அதிகம் proton mass விட கம்மியா இருக்கக்கூடிய particles கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு பேர் என்னன்னா mesons. So meson அப்படின்னா கிரீக்ல மிடில். இதுல 3 types of meson இருக்கு. So 3 types of meson இதுல இருக்கு. mu meson, pi meson and k meson. So இந்த மூணு particles சொல்லுங்க louder. Sir screen trailing. Sir சொல்லுங்க. Sir screen trailing. So இதோட மாஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் mu meson 206 times mass of electron. எலக்ட்ரானோட மாஸ் மாதிரி 206 times இருக்கும். pi meson பாத்தீங்கன்னா 270 times mass of electron and then k meson 970 times mass of electron. Then charge இந்த mu meson-க்கு மட்டும் either positive or negative charge இருக்கும். மீதி ரெண்டுக்கும் positive, negative or zero charge கூட இருக்கலாம். So positive or negative or even zero. Same. Positive or negative or zero. So இதெல்லாம் electrons and protons. இது ரெண்டுக்கு இடையில மாஸ் இருக்கக்கூடிய particles mesons. இதில் 3 types. இதோட மாஸ் சார்ஜ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ மீசான்ஸ்னால் என்னன்னு பார்த்துட்டோம். ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸுக்கு இடையில மாஸ் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ். ப்ரோட்டான்ஸை விட மாஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பரான்ஸ். தி பார்ட்டிகிள்ஸ் having mass greater than proton, இதுக்கு பேர் தான் ஹைப்பரான்ஸ். இங்கே நான் பார்ட்டிகிள்ஸ்னு சொன்னாலும் இது எல்லாமே நியூக்ளியர் பார்ட்டிகிள்ஸ் தான். ஸோ எந்த நியூக்ளியர் பார்ட்டிகிள்ஸுக்கெல்லாம் மாஸ் ப்ரோட்டானை விட அதிகமாக அதுக்கு பேர் ஹைப்பரான்ஸ். நமக்கு மாஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸுக்கும் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸுக்கு இடையில கூடிய ரிலேஷன் தெரியும். mass of electron is equal to mass of proton by 1837 முன்னாடி கிளாஸ்ல பார்த்துருக்கோம். or mass of electron into 1837. இந்த ஹைப்பரான்ஸோட மாஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஹைப்பரான்ஸோட மாசஸ் பார்த்தீங்கன்னா 2130 times mass of electron, then 2330 times mass of electron, 2580 times mass of electrons. இந்த மாதிரி 3 different masses இருக்கு. ஸோ இது எல்லாமே 1837 விட அதிகமாக இருக்குது. அப்போ கட்டாயம் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் அதிகம் தானே. ஸோ இதெல்லாம் ஹைப்ரான்ஸோட மாசஸ். ஸோ இந்த ஹைப்ரான்ஸ் மாசம் பற்றி சொல்லிட்டோம். சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆர் நியூட்ரல். இந்த ஹைப்பரான்ஸுக்கு சார்ஜ் மூணுமே வரலாம். நியூட்ரலாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். நியூட்ரல்னால் ஜீரோ, சார்ஜ் இல்லாமல் இருக்கலாம்.
இந்த மீசான்ஸ் ஹைப்ரான்ஸ் இதெல்லாமே ஹைலி அன்ஸ்டேபிள். ஸோ இதெல்லாம் டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மீசான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீகம்போஸ் ஆகும்போது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வருதுன்னா அதர் மீசான்ஸ், அடிஷ்னலாக 15 டைப்ஸ் ஆஃப் மீசான்ஸ் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. அப்புறம் எலக்ட்ரான்ஸாக டீகம்போஸ் ஆகலாம், பாசிட்ரான்ஸ், நியூட்ரினோ, ஆன்டி நியூட்ரினோ, அண்டு காமா ஃபோட்டான்ஸ். ஸோ மீசான்ஸ் டீகே ஆச்சுன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அதர் மீசான்ஸ்னால் இன்னும் நம்ம பார்த்தது போக இன்னும் அடிஷ்னலாக 15 டைப்ஸ் இருக்குது, பட் அது நமக்கு தேவையில்லை, தெரிஞ்சுக்கணும். ஹைப்ரான்ஸ் ஸோ இது டீகே ஆச்சுன்னா மீசான்ஸ், புரோட்டான்ஸ் அண்டு நியூட்ரான்ஸ் இந்த மாதிரி பார்ட்டிகிள்ஸ் வரும். ஓகே, ஸோ ஃபார் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஆர் நியர்லி 100 நியூக்ளியர் சப்பாட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அத்தனையும் நம்ம இங்கே பார்க்க தேவையில்லை. இது எல்லாமே நம்ம ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ்னு சொல்ல முடியாது. நியர்லி 100 nearly 100 subatomic particles are known. இது எதுலெல்லாம் டிஃபர் பார்த்தீங்கன்னா they differ in சார்ஜில் டிஃபர் ஆகலாம், மாஸ், ஸ்பின் எக்ஸெட்ரா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸில் டிஃபர் ஆகும். இது எல்லாமே ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ்னு சொல்ல முடியுமானா முடியாது. ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ்னால் அது சேஞ்ச் ஆகவே கூடாது. ஸோ ஆல் தீஸ் பார்ட்டிகிள்ஸ் cannot be considered as fundamental particles. ஏன் பாருங்க, ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ்னால் அதோட நேச்சர் மாறக்கூடாது. பட் இங்கே நியூட்ரான் பார்த்தீங்கன்னா புரோட்டான் அண்ட் எலக்ட்ரானாக டீகம்போஸ் ஆகி கூடவே நியூட்ரினோ அல்லது ஆன்டி நியூட்ரினோ பார்ட்டிகிள்ஸை எமிட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் நம்ம ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்னு சொல்ல முடியாது. இப்போ ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் வந்து அதோட நேச்சரை மாற்றிக்காமல் இருக்கணும். ஸோ அப்போது இந்த நேச்சரை மாற்றிக்கிறது மாற்றிக்காமல் இருக்கிறது இதை வச்சு இந்த நியூக்ளியர் சப்பாட்டாமிக் பார்ட்டிகிள்ஸை 2 டைப்பாக பிரிக்கிறோம். leptons and hardons. ஸோ லெப்டான்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சின்ன சைஸாக இருக்கக்கூடியது. infinitesimally small particles or infinitely small particles. இதெல்லாம் சொல்லலாம்னா எலக்ட்ரான்ஸ், பாசிட்ரான்ஸ், நியூட்ரினோ,
ஆன்டி நியூட்ரினோ. ஸோ இந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சரை மாற்றிக்காது. இதெல்லாம் அதனால் என்னென்னு சொல்லலாம்னா they don't change their nature. அதனால் இந்த பார்ட்டிகிள்ஸை நீங்கள் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸாகவே கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது ஹார்டான்ஸ். ஸோ இதெல்லாம் லெப்டான்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது லார்ஜ் சைஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள். ஸோ ஹார்டான்ஸ் பிக்கர் பார்ட்டிகிள்ஸ் தென் லெப்டான்ஸ். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10⁻⁻15 ஆர்டரில் இருக்கும். இது நீங்கள் புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், மீசான்ஸ் எல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். புரோட்டான்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதில் எத்தனை குவார்ட்ஸ் இருக்கு? இருக்குங்களா? 2 அப் குவார்க், ஒரு டவுன் குவார்க். 2 அப் குவார்க். நியூட்ரான் எடுத்துட்டீங்கன்னா அதுலயும் எவ்வளவு குவார்க்ஸ்? 2 டவுன் குவார்க், ஒரு அப் குவார்க் சார். 3 குவார்க்ஸ். என்ன? 2 டவுன் குவார்க், ஒரு அப் குவார்க். ஒரு அப் குவார்க், 2 டவுன் குவார்க். இந்த மீசான் எடுத்துட்டீங்கன்னா இதுல ஒரு அப் குவார்க், ஒரு டவுன் குவார்க் இருக்கும். ஓகே, இதில் 2 குவார்க்ஸ் தான் இருக்கும். மீசானில் 2 குவார்க்ஸ். ஸோ இதெல்லாம் அதர் நியூக்ளியர் சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். இது போக இதை பற்றின பார்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் இது போதும் இந்த நியூக்ளியர் சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸில். இப்போ நம்ம நியூக்ளியஸை பற்றி ஓரளவுக்கு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் எனர்ஜி லெவல்ஸ், அதாவது செல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நியூக்ளியஸுங்கிறது சென்ட்ரல் இருக்கும் ஆட்டத்துக்கு. கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆர்பிட்ஸ் ஆர் செல்ஸ் ஆர் எனர்ஜி லெவல்ஸ்னு சொல்லியிருக்கோம். என்னவா ரெப்ரசன்ட் பண்ணோம்? கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். ஒரே சென்டர் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் தான் என்ன சொன்னோம், கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். சரி, இப்போ அடுத்து இதுக்குள்ளே இன்னும் 2 எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்குது. அதை நம்ம ட்ரா பண்ணி காட்ட முடியாது, பட் இமேஜின் பண்ணிக்கிறோம். செல்ஸுக்குள்ளே அதை விட செல்ஸை விட சின்னது செல்ஸுக்குள்ளே இருக்குன்னா என்னன்னு சொல்லிடுவோம், நெக்ஸ்ட் சப்செல்ஸுக்குள்ள அதை விட ஸ்மால் செல்ஸ் இருக்கு. அப்போ அதை என்ன சொல்லலாம், சப்செல்ஸ். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆர்பிட்டால்ஸ். ஆர்பிட்டால்ஸுங்கிறது வேற, ஆர்பிட்ஸுங்கிறது வேற. ஆர்பிட்ஸுங்கிறது செல்ஸோட இன்னொரு நேம். ஆர்பிட்டால்ஸுங்கிறது சப்செல்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய அதை விட ஸ்மாலர் எனர்ஜி ஸ்டேட்ஸ். ஸோ இது 3 உங்களால் இமேஜின் பண்ணிக்க முடியுதா? செல்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், ஆட்டமோட நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடிய எனர்ஜி ஸ்டேட்ஸ் அதை நம்ம கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக காட்டியிருக்கோம், பொது மைய வட்டங்களாம். அடுத்தது செல்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்மால் செல்ஸை நம்ம சப்செல்ஸ்னு சொல்கிறோம். அதை நம்ம இங்கே ட்ரா பண்ணி காட்ட போகிறதில்ல. சப்செல்ஸுக்குள்ளேயும் அதை விட ஸ்மால் எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்கும், அதை சப்செல்ஸ் ஆர் ஆர்பிட்டால்ஸ்னு சொல்லிக்கிறோம். ஸோ இப்போ இந்த 3 எனர்ஜி ஸ்டேட்டை பற்றி நம்ம என்னெல்லாம் பார்க்கணுன்னா, நம்பர் எவ்வளோ இருக்குது, நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன், இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். ரெப்ரசன்டேஷனா 2 மெத்தடில் பண்ணணும். ஒன்று நம்பர்ஸும் சொல்லணும், லெட்டர்ஸ். 3வது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த ஒவ்வொரு எனர்ஜி ஸ்டேட்லையும் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சிக்னிஃபிகன்ஸ், இதை தெரிஞ்சுக்கிட்டு வேறு என்ன இதை வச்சு சொல்லலாம்.
ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். சரி, இப்போ இதை கம்பேர் பண்ணுற மாதிரியே பார்த்துக்கலாம். கம்பேர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டா கொஞ்சம் குயிக்காக டீல் பண்ணிடலாம். உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எனர்ஜி ஸ்டேட்ஸ் ஃபஸ்ட் என்ன சொல்ல போகிறோம்? செல்ஸ், தென் subcells, orbitals. அடுத்தது என்ன பார்க்கணும்? செல்ஸ் எதில் இருக்கு? ஆட்டம்ல இருக்கு. ஸோ நியூக்ளியஸை சுற்றி செல்ஸ் இருக்கு. ஒரு ஆட்டம்ல எவ்வளோ செல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு எவ்வளோ ஐடியா இருக்கு? எல்லா ஆட்டம்ஸ்லயும் ஈக்குவல் செல்ஸ் இருக்கு. அப்படின்னா என்ன நம்பர்னு கெஸ் பண்ண முடியுமா? இன்ஃபினைட். எஸ். ஸோ ஈச் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் செல்ஸ். செல்ஸ்ல என்ன சப்பாட்டாமிக் பார்ட்டிகல் இருக்குன்னு பார்த்தோம்? எலக்ட்ரான்ஸ். அப்ப எல்லா செல்லையும் எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? அப்படி இருந்தா ஒரு ஆட்டம்ல இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். பட் ஆட்டம்ல இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸா இருக்கு? குறிப்பிட்ட செல் வரைக்கும் தான் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஆட்டத்துக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? எம்டியா இருக்கும். ஸோ நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் இருக்கக்கூடிய செல்ஸ் இன்ஃபினைட், பட் cells with electrons are finite. Electrons ஓட இருக்கக்கூடிய செல் எவ்வளவுனா அது கவுண்ட் பண்ணி தான் இருக்கும். Can you understand? Yes. Next என்ன பார்க்குறோம்? representation. ஸோ ரெப்ரசன்டேஷன் எப்படிலாம் நம்பர்ஸும் சொல்லுவோம், லெட்டர்ஸும் சொல்லுவோம். கரெக்டுங்களா? நம்பர்ஸ் பாருங்க. 1 2 3 4 5. அப்படியே லாஸ்ட் நம்பர் என்னன்னு வரும்னு சொல்ல முடியுங்களா? ஒரு ஆட்டம் இருக்கக்கூடிய லாஸ்ட் செல்லுக்கு இன்ஃபினைட். இந்த லெட்டர்ஸ் நம்பர்ஸ்க்கு லெட்டர்ஸும் சொல்லலாம். என்ன? கே, எல், எம், என் போயிட்டே இருக்கு. ஸோ செல் அப்படின்னா அதுக்கு என்ன நம்பர் சொல்லுங்க? 1. எல் செல் 2. இந்த செல்லுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நம்பருக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்கன்னா ஸோ n அப்படின்னா அது என்ன நம்பர்? பிரின்சிபல் குவாண்டம் நம்பருங்கிற நேமை ப்ரப்போஸ் பண்ணவர் யாருன்னா நீல்ஸ் போர். அந்த போர் தான் இந்த செல்லுக்கு கொடுக்கக்கூடிய நம்பருக்கு என்ன நேம் கொடுத்தாரு? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். சரி, அடுத்தது பாருங்க சிக்னிஃபிகன்ஸ், சாரி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஒரு செல்லுல மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் பண்ண முடியும் தெரியுங்களா? ஏதாவது ஃபார்முலா நேம் வருதா? 2n². ஸோ இது என்ன? இந்த 2n² ஃபார்முலா சொன்னது இது என்னன்னு சொல்லுவோம்னா போர்-பெரி ரூல். ஸோ இது போர்-பெரி ரூல்னு சொல்லுவோம் 2n².
இது எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம இதை ஷார்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம் இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு. சரி, இப்போ செல்ஸை பற்றி ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். ஒரு ஆட்டமில் எவ்வளோ செல்ஸ் இருக்குன்னா இன்ஃபினைட், பட் வித் எலக்ட்ரான்ஸ் ஃபைனைட். செல்லுக்கு ரெப்ரசன்டேஷன் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 எக்ஸெட்ரா இன்ஃபினைட்னு சொல்கிறோம். இந்த நம்பர்ஸுக்கு பேர் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இது என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் நேம் ப்ரப்போஸ் பண்ணவர் போர். தென் இந்த ஒரு செல்ல மேக்ஸிமம் ஃபார்முலா 2n². இது போர்பெரி ரூல்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் செல்ல அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம்? செகண்ட் செல் அப்போ எனக்கு பதிலாக 2 கொடுத்தீங்கன்னா 2 × 2² 8 வரும். அப்போ செகண்ட் செல்ல 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். கரெக்டாக? அது மாதிரி தான் தேர்டு ஃபோர்த்து சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ செல்ஸை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா சப்செல்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் சப்செல்க்கு என்ன சொல்லணும்? நம்பர். ஹவு மெனி, எவ்வளோ இருக்குன்னு சொல்லணும். இந்த சப்செல்ஸ் எதில் இருக்கு? செல்லில். வாட் இஸ் இட்? to find the number of subcells in a cell. ஒரு செல்லில் எவ்வளோ சப்செல்ஸ் இருக்குன்னு சொல்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? குட், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அந்த செல்லுக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னவோ அவ்வளோ சப்செல்ஸ் இருக்கு. எத்தனை சப்செல் இருக்கும்? 5 sir. செகண்ட் செல்ல 10 sir. ஃபிஃப்த் செல்ல எவ்வளோ சப்செல்ஸ் இருக்கும்? 5 sir. 5. 10th செல்ல 10 சப்செல்ஸ். ஓகே, இப்போ சப்செல்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறதுல டவுட் இல்லை. அது கிளியராக புரிஞ்சிட்டிங்களா? நெக்ஸ்ட், இந்த சப்செல்ஸுக்கு என்னெல்லாம் சொல்லணும்? நம்பர்ஸும் சொல்லணும், லெட்டர்ஸும் சொல்லணும். செல்லுக்கு நம்பர்ஸ் எப்படி கொடுத்தோம்? 1 2 3 4னு கொடுத்தோம், இன்ஃபினைட் வரைக்கும் போச்சு. பட் சப்செல்ஸுக்கு நம்பர் அதுலேயே ஸ்டார்ட் பண்ணாமல் 0லேருந்து போகுது. என்ன? 0. இப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஒரு ஆட்டத்துக்கு கடைசியாக என்ன வரும்னு பார்த்தா n-1. இது வந்து ஃபைனைட். அப்போ அந்த கடைசி நம்பர் என்ன வரும்னு சொல்ல முடியுமா? n-1. எப்படி n-1 வந்ததுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் செல் எடுத்துட்டீங்கன்னா அது எத்தனை சப்செல் இருக்கும்? நம்பர் வந்து 1. இந்த ஒரு சப்செல்லுக்கு என்ன நம்பர்? 2 சார். 2 செகண்ட் செல்ல எவ்வளோ சப்செல்ஸ் இருக்கும்? அந்த ரெண்டு செல்லுக்கு என்ன நம்பர்ஸ் கொடுக்கும்? 0 1. தேர்ட் செல்லுக்கு 3 சப்செல்ஸ். 0 1 2. ஃபோர்த் செல்லுக்கு 0 ஆரம்பிச்சு எதுல முடியும்? 0 ஆரம்பிச்சு 3ல முடியும். ஃபிஃப்த் செல்லுக்கு 0 ஆரம்பிச்சு 4ல முடியுது. 10th செல்னா 9 sir. 10th செல்லுக்கு கூடிய சப்செல்ஸ்க்கு நம்பர்ஸ் என்னெல்லாம் வரும்? 0 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ கடைசி நம்பரை பாருங்க. அந்த கடைசி நம்பருக்கு கம்மியா இருக்குங்க சார். அந்த சப்செல்லுக்கு வர கடைசி நம்பர் பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை விட ஒன்று கம்மியாக இருக்கா, இல்லை அதிகமாக இருக்கா, இல்லை ஈக்குவலாக இருக்கா? n-1. ஒன்று கம்மியாக இருக்கு. ஸோ அப்போ லாஸ்ட் நம்பர் எப்படி இருக்கும்? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னவோ அதை விட ஒன்று கம்மியாக. 1 சார். 0. ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் செல்லுக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்ன? 1 சார். அப்போ பாருங்க, 1 - 1 போட்டிங்கன்னா 0ஓடயே நின்றும். செகண்ட் செல்லுக்கு n2 2 - 1 1. அப்போ 0லேருந்து 1 வரைக்கும் எழுதணும். 0 1. அண்டர்ஸ்டுட்? செல்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய நம்பருக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு பேர் வச்சாங்களோ அதே மாதிரி சப்செல்ஸ்க்கு கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு என்ன பேரு? அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் ஆர் angular momentum குவாண்டம் நம்பர். இதை எப்படி எழுதுறோம்? L. Yes sir.
ஓகேங்களா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? Yes, sir. சரி, இந்த நேம் சொன்னவர் யாரு? அர்னால்ட் சாமர்ஃபெல்ட். ஸோ அசிமெட்ரல் குவாண்டம் நம்பர் பண்ணவர் சாமர்ஃபெல்ட். சரி, இதுக்கு எப்படி நம்பர் சொன்னோமோ அது மாதிரி என்னவும் சொல்லலாம். லெட்டர்ஸ் செல்லுக்கு வந்து KLMNOன்னு கேபிட்டல் லெட்டர்ஸ் சொன்னோம். இங்கே வந்து லோயர் கேஸில் எழுதுறோம். என்னென்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 4 லெட்டர்ஸ் SP, அதுக்கப்புறம் ஆல்ஃபாபெட்டிக்காக சொல்லலாம். எஃப்க்கு அப்புறம் என்ன வரும்? G H I J K L No, sir. P already finished. No, sir. N O, அப்புறம் என்ன வரும்? P, sir. P. Q. ஆல்ரெடி P எழுதிட்டனால P சொல்லக்கூடாது. Q R அப்புறம் P, sir. T. Yes, sir. S ஆல்ரெடி சொல்லிட்டோம். இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர்ஸ்க்கான லெட்டர்ஸ். அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 4 லெட்டர்ஸ் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலேருந்து 4 வேர்ட்ஸ்: ஷார்ப், டிஃப்யூஸ், பிரின்சிபல் எழுதாம விட்டுட்டேன். பிக்கு வந்து பிரின்சிபல், டிஃப்யூஸ், அண்ட் ஃபண்டமெண்டல். ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் இந்த 4 வேர்ட்ஸ்லேருந்து ஃபஸ்ட் லெட்டர்ஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆல்ஃபாபெட்டிக்கலாக சொல்லிக்கலாம். ஸோ ஷார்ப்லேருந்து எஸ், பிரின்சிபல்லேருந்து பி, டிஃப்யூஸ்லேருந்து டி அண்ட் ஃபண்டமெண்டல்லேருந்து எஃப். இந்த 4 வேர்ட்ஸோட ஃபஸ்ட் லெட்டர் Sir, one doubt. ஃபர்ஸ்ட் 4 சப்செல்ஸ்க்கு சொல்லியாச்சு. Sir, இப்போ செல்ஸ்ல வந்து லெட்டர்ஸ் ரெப்ரசன்ட் போகுது KLMனு ரெப்ரசன்ட் பண்றாங்க. இதுதான் அது ஏன் சார் KLM ஸ்டார்ட் பண்றது சார்? KL ஸ்டார்ட் பண்றது. சார் இப்போ செல்ஸ்ல வந்து லெட்டர்ஸ் ரெப்ரசன்ட் போகுது KLMனு ரெப்ரசன்ட் பண்றாங்க. ஆ சார் ஒன்னு கேள்வி சார், கர்னல் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாரா அது ஃபார்வர்ட் போய் அது வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்க, நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லுங்கள். ஓகே சார் ஒன்னு கேள்வி சார், கர்னல் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாரா அது ஃபார்வர்ட் போய் அது வந்திருக்கு. இல்லை இல்லை, வேற ரீசன். நீங்கள் நல்லா தேடி பாருங்க. ஓகே. ஸோ இது சப்செல்ஸ். நெக்ஸ்ட் சப்செல்ஸுக்கு என்ன சொல்ல போறீங்க? எலக்ட்ரான்ஸ் இந்த சப்செல். ஒரு சப்செல்ல மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம்னு தெரியுங்களா? 2 × 2l + 1. இதுதான் ஒரு சப்செல்ல மேக்ஸிமம் ஃபில் பண்ணக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கான ஃபார்முலா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டால்ஸ். inside the substance. ஸோ ஆர்பிட்டால்ஸ் எங்கே இருக்கு? Yes, sir. இன்சைட் தி சப்ஸ்டன்ஸ். இன்சைட் தி சப்செல்ஸ். கரெக்டா? எஸ் சார். How many of them? சப்செல்ல எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் இருக்குங்கிறதுக்கான ஃபார்முலா தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் சொல்லணும். நம்பர்னா என்ன மீனிங்? QL plus 1. ஒரு சப்செல்ல எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் இருக்குன்னு சொல்லணும். எவ்வளோ இருக்கு? 2l + 1 ஆர்பிட்டால்ஸ். Sir, asymmetrical quantum number. நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். 2l + 1 ஆர்பிட்டால்ஸ் சப்செல். எல்லுங்கிறது என்ன? Substance. அசிமெட்ரிக் குவாண்டம் நம்பர். அசிமெட்ரல் குவாண்டம் நம்பர். D, sir. என்ன சப்செல்? எஸ் சப்செல். எல் 1னா பி சப்செல். எல் 2னா 1, sir. sir. டி 3னா எஃப் சப்செல். அப்படி சொல்லிட்டே போகலாம். இப்போ எஸ் சப்செல்லுக்கு எல் 0, எல்லுக்கு 0 கொடுத்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 1 சார். 1 ஆர்பிட்டால். 3, 5, 7, 1. பியில் எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் வருது? 3. டியில்
Yes, sir. 5. Fல 7. சரி. அப்ப இத பாருங்க, இந்த நம்பர் ஆஃப் Three, ஆர்பிட்டால்ஸ் sir. அடுத்தடுத்து ஆர்டர் 9. Yes, sir. 1 3. H. இப்போ L4 கொடுத்தீங்கன்னா 11. G6 எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் இருக்கும்? 9. 9. L5னா Yes, sir. H சப்ஷெல், அது எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் இருக்கும்? 11. 11. அப்படியே போயிட்டே இருக்கும். புரியுதா? அண்டர்ஸ்டுட்? Yes, sir. சரி. இப்போ இந்த சப்ஷெல் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ்க்கும் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும்போது சப்ஷெல் ஆர்பிட்டால் லெட்டர் கொடுத்தோமோ அதே லெட்டர் தான் சொல்றோம். சப்ஷெல்ஸுக்கு கொடுத்த லெட்டரை தான் எதுக்கும் சொல்றோம்? ஆர்பிட்டால். இப்போ ஃபர்ஸ்ட் எஸ் சப்ஷெல் எடுத்துக்கலாம். எஸ் சப்ஷெல் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ்க்கெல்லாம் என்ன லெட்டர் சொல்லணும்? அதே லெட்டர் தான், எஸ் தான். Yes. அடுத்து என்ன சப்ஷெல்? எஸ் சப்ஷெல்ல ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்கு, கரெக்ட்டுங்களா? பி சப்ஷெல்ல எவ்வளவு ஆர்பிட்டால்ஸ் இருக்கு? 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. அது என்னன்னா px, py and PZ. pz. ஓகே. அடுத்தது டி சப்ஷெல்ல எவ்வளவு ஆர்பிட்டால்ஸ் இருக்கு? இங்க ஆர்பிட்டால் கொடுக்கக்கூடிய லெட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸை பார்க்கலாம். என்னன்னா சப்ஸ்கிரிப்ட் வரும் ஆர்பிட்டால்ஸ்க்கு, சப்ஷெல்லுக்கு சப்ஸ்கிரிப்ட் வராது, கரெக்ட்டுங்களா? டி சப்ஷெல் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் பாருங்க என்னெல்லாம் சொல்லலாம்னா dxy, dyz, dzx, dx square minus y square and dz square. ஓகே. சரி, இப்போ இந்த எஸ் சப்ஷெல், பி சப்ஷெல், டி சப்ஷெல் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸுக்கும் அந்த சப்ஸ்கிரிப்டுக்கும் என்ன ரிலேஷன் பார்க்கலாம். பி சப்ஷெல்ல என்னென்ன சப்ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கோம்? y z. இந்த x அப்படின்னு எழுதுனா x பவர் எவ்வளோடா? y ன்னு எழுதுனா z பவர் 1. இந்த பவர்ஸ் எல்லாம் பாருங்க, இந்த பி சப்ஷெல்லோட எல் வேல்யூ இப்போ எஸ் சப்ஷெல்லுக்கே சப்ஸ்கிரிப்டே வரல, அதோட எல் வேல்யூ என்ன? இப்போ எக்ஸ்னா எதுன்னு எக்ஸ் பவர் 0 என்ன ஆன்சர்? எனிதிங் பவர் 0 1, y பவர் 0 1 ன்னா நம்ம இது தேவையில்லை. ஸோ எஸ்ஸுக்கே சப்ஸ்கிரிப்ட் வரல, எல் வந்து 0. அப்போ எனிதிங் பவர் 0 1, பட் பவர் 1ன்னு வந்தால் எளிதான் ஆகும். இப்போ L2 அப்படின்னா என்ன சப்ஷெல்? டி சப்ஷெல் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ட்ஸோட பவர்லாம் பாருங்க, x y, x into y, x பவர் 1, y பவர் 1, 1 plus 1 2 வருதா இந்த டி சப்ஷெல்லோட வேல்யூ. அது மாதிரி yz னா y பவர் 1, z பவர் 1, 1 plus 1 2. dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர், இந்த 2 டேர்ம்ஸ் இருக்கு. மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா ஒரே டேர்ம்னு சொல்லுவோம், அடிஷன் சப்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா ஒவ்வொன்றையும் தனித்தனியாக. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு டேர்ம், ஒய் ஸ்கொயர்னு ஒரு டேர்ம், 2 டேர்ம் வருதுங்களா? இந்த 2 டேர்ம் வந்துச்சுன்னா அது ஏதாவது ஒரு டேர்மோட பவர் மட்டும் எடுத்து பார்த்தா போதும், 2 வருதா? z ஸ்கொயர் அதுல அதே மாதிரி ஓகே. அப்ப இந்த சப்ஸ்கிரிப்டோட பவர்ஸ் எல்லாம் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? 7. எல் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கணும். அடுத்தது எஃப் சப்ஷெல். எஃப் சப்ஷெல்னா எஃப்னு தான் எழுதணும். எஃப் ஜெட் கியூப், எஃப் எக்ஸ் ஸ்கொயர், ஒய்ஜெட் ஸ்கொயர், அப்புறம் எஃப் எக்ஸ் ஒய்ஜெட். அடுத்தது பாருங்க, எஃப் ஜெட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே.
next f x into and f y into 3 sir. 3x square minus y square. இப்போ இதில் எந்த டேர்ம் வேணாலும் எடுத்து பாருங்க, அந்த சப்ஸ்கிரிப்டோட பவர் என்னன்னு தான் வரும். சப்ஸ்கிரிப்டோட 3 தான் வரும். எப்படி இதுக்கு பவர் 3 வரும்னு சொல்றீங்க? இங்க என்ன இருக்கு? x into x square minus 3y square. இப்போ இது x ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வரும்? x cube minus 3xy square. அப்போ இதில் மொத்தமாக 2 டேர்ம் இருக்குது. x பவர் 3 வருது. இந்த xy ஸ்கொயர் எடுத்துட்டிங்கனாலும் x பவர் 1 y பவர் 2 1 + 2 3 வருதா? சரி. ஆர் இதைவே வேறு எப்படியும் சொல்லலாம்னா ஃபஸ்ட் எஃப் ஜெட் கியூப் போட்டிங்களா, அடுத்தது எஃப் ஒய் கியூப், எஃப் எக்ஸ் கியூப் போட்டு அடுத்தது எஃப் எக்ஸ் ஒய் ஜெட், தென் எஃப் எக்ஸ் போட்டு உள்ள ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், தென் எஃப் ஒய் போட்டு ஒய்க்கு அப்புறம் ஜெட் வரும். ஸோ ஜெட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்டு ஜெட் போட்டிங்கன்னா திருப்பி ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இந்த மாதிரியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ எஃப் சப்ஸில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸை இந்த மாதிரி 2 மெத்தடில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, அண்டர்ஸ்டுட்? ஆர்பிட்டால்ஸ் இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறது. இது லெட்டர் சொல்லிட்டோம். அடுத்து என்ன சொல்லணும்னா நம்பர்ஸ் சொல்லணும். எதுக்கு நம்பர் சொல்லணும்? ஆர்பிட்டால்ஸில் இருக்கக்கூடிய சப்செல் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸுக்கு நம்பர் சொல்லணும். நம்பர் பார்த்தீங்கன்னா -L2 + L through 0. ஒவ்வொரு ஆர்பிட்டால்ஸுக்கும் நம்பர்ஸ் எப்படி போகும்? -L இருந்து +L வரைக்கும் போகும். இப்போ எஸ் சப்செல்னு வைங்க, அதுக்கு எல் வேல்யூ என்ன? அப்போ இதுக்கு கொடுக்கக்கூடிய நம்பரும் 0 தான். பி சப்செலுக்கு என்ன வருது? எல் வந்து 1. எப்பவுமே இந்த ஃபுல் இந்த ஆர்பிட்டால்ஸ் கொடுக்கக்கூடிய நம்பர் 0. அந்த நம்பருக்கு என்ன பேர் சொல்லுவோம்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஆர்பிட்டால்ஸ் கொடுக்கக்கூடிய நம்பருக்கு என்ன பேர்? இதை ப்ரப்போஸ் பண்ணது லாண்டி. இது என்ன லெட்டர்னா ஸ்மால் வேர்ட். ஸோ எவ்வளவு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் இருக்கோ அவ்வளவு ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. +1 -1 +1 -1 0 +1 இந்த 3 நம்பர்ஸ் வரும். இல்ல ஃபுல்லா சப்ஸ்டிட்யூட் வந்துச்சுன்னா அந்த அந்த m வேல்யூ அது இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ்க்கு எப்படி நம்பர்ஸ் கொடுக்கும்? l வேல்யூ 2. அப்போ இதுல ஆர்பிட்டல் ஸோ இதில் m எவ்வளோ? dz 0. ஏன்னா வெறும் z மட்டும் தான் வருது. சப்செல்லுக்கு l வேல்யூ என்ன? 3. அப்போ இதோட மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் வரும்? கரெக்டா? ஸோ இப்போ ஒரு ஆர்பிட்டால் நம்பர் கொடுக்குறதுன்னு தெரிஞ்சு ஆர்பிட்டாலோட நம்பர் எதுலேருந்து எது வரைக்கும் போகும்? -L2 + L. அண்டர்ஸ்டுட்? இந்த L வேல்யூ டோட்டலாக எவ்வளவு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் வருது? இப்போ L வேல்யூ 0னா எவ்வளோ வேல்யூ வந்துச்சு? ஒரே ஒரு L வேல்யூ. L வேல்யூ 1னா எவ்வளவு m வேல்யூ? 3. L வேல்யூ 3னா
இப்போ நம்ம 1 2 into 1 2ஆல மல்டிப்ளை பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்கணும். எல் வேல்யூ 0னா 3 வருது சார் 3 0, ஆனா ஒரு எம் வேல்யூ வருது. எல் வேல்யூ 1னா 2 into 1 2, பட் ஆனா எவ்வளவு எம் வேல்யூஸ் வருது? கரெக்ட் சார் எல் வேல்யூ 2னா 2 into 2 4, ஆனா நமக்கு எம் வேல்யூஸ் 5 வருது. கரெக்ட் எல் வேல்யூ 2ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வருதோ அதை விட ஒன்று அதிகமாக 12 plus 1 value வருது நம்பர்ஸ் வருது, அப்படிதானே? அப்போ என்ன ஃபார்முலா சொல்லலாம்? 2l plus 1 எவ்வளவு எம் வேல்யூஸ் வருது? ஆர்பிட்டால் சார் ஆர்பிட்டால் 2l plus 1 எல் வேல்யூஸ். எஸ் சார் எம் வேல்யூ எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? L times 2 2l plus 1 எவ்வளவு எம் வேல்யூஸ் அவ்வளோ ஆர்பிட்டால் சேர்க்கணுமா? 2 அப்போ எவ்வளவு எம் வேல்யூஸ் வரும்? 2l plus 1 2l plus 1 ஒரு ஆர்பிட்டால எவ்வளவு எம் வேல்யூஸ் வரும்? ஒரு சப்செல்லுக்கு எவ்வளவு எம் வேல்யூஸ் வரும்? அப்போ அவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் இருக்குமா? அப்போ இங்க பாருங்க, நம்ம என்ன எழுதிருக்கோம்? நம்பர் ஆஃப் Yes, sir, yes, sir. ஆர்பிட்டால்ஸ் இன் சப்செல் என்ன எழுதிருக்கோம்? 2l plus 1 எப்படி வந்தது? 2l plus 1 plus 1 அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 2l விட ஒன்று அதிகமா இருக்கா? அப்போ ஒரு சப்செல்ல எவ்வளவு ஆர்பிட்டால்ஸ் இருக்கும்? ஆர்பிட்டால்ஸ் இருக்குது சார் இன்னும் ஒரு பாயிண்ட் இங்க பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை சொல்லணும்? ஒரு ஆர்பிட்டாலுக்கு கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஆர்பிட்டால நம்ம ஒரு பாக்ஸ் போட்டு காட்டுறோம். எஸ் சார் எலக்ட்ரான்ஸ் இந்த ஆர்பிட்டால் சார்ஜ் சார் minus இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து சார்ஜ் பார்ட்டிகிள்ஸா இல்ல நியூட்ரல் பார்ட்டிகிள்ஸா? என்ன டைப் ஆஃப் சார்ஜ் இருக்கு? அப்போ ஒரே ஆர்பிட்டால ரெண்டு எலக்ட்ரானை போட்டோம்னா அது ரெண்டு அட்ராக்ட் பண்ணுமா இல்ல ரிப்பல் பண்ணுமா இல்ல ஒண்ணுமே பண்ணாது? ரிப்பல் பண்ணும். ஏன்னா லைட் நமக்கு தெரியும். அப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரானும் ஒரே ஆர்பிட்டால போட்டா ஒண்ணு ரிப்பல் பண்ணும். அப்போ நம்ம என்ன நினைக்கலாம்? ஒரு ஆர்பிட்டாலுக்கு ஒரு எலக்ட்ரான் தான் போட முடியும் அப்படின்னு நினைக்கலாம். கரெக்டா? ஏன்னா ரெண்டு எலக்ட்ரான் என்ன பண்ணிரும்? இந்த எலக்ட்ரான்ஸ் ஆட்டம்ல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? yes sir அதுக்கு பேர் என்ன? ஸ்பின். magnetic field சார்ஜ் பார்ட்டிகளா? சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆனா என்ன ஃபீல்ட் ஜெனரேட் ஆகும் தெரியுங்களா? சரி, நான் இப்போ இங்கே ஆன்சரை எழுதிடுறேன். எக்ஸ்பிளனேஷன் போய் பார்ப்போம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் an orbital ஒரு ஆர்பிட்டால் எலக்ட்ரான்ஸ்க்கு மேலே ஃபில் பண்ண முடியாது. இப்போ இது டீட்டெயில்டாக இப்போவே பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன்னா ஒரு ஆர்பிட்டால மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ். ஒரு சப்செல்ல எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் இருக்கு? maximum number of electrons ஒரு ஆர்பிட்டாலுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும்னா 2l plus 1 ஆர்பிட்டால்ஸ்ல எவ்வளவு எலக்ட்ரான்? including orbital ஸோ அதுதான் என்ன 2 into 2l plus 1 எதுக்கான ஃபார்முலா? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் வேர்? including orbital. எஸ் சார் சப்செல், ஒரு சப்செல்ல மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இப்போ எஸ் எல் இஸ் one ஓவர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃபார்முலா வச்சு சொல்லி பார்க்கலாம். sir. 0 கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 2 into 12 plus 1 எல்லாம் 2ஆல மல்டிப்ளை சார் எல்லுக்கு 0 கொடுத்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? ஸோ எஸ் சப்செல்ல மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம்? 6 electron எல் இஸ் ஈக்குவல் டு 1 ன்னு வைங்க. என்ன சப்செல்? plus பி சப் அதில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம்?
4 into 1 4 4 plus 2 L is equal to 2 na Yes, sir. அப்போ 2 4 into 2 10 electrons சார் Yes, sir. L is equal to 3 S subshell 14. சார் S subshell எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் சொன்னோம் 18. அந்த 2 கூட 4 6 வருதா Sir. ஸோ அடுத்தடுத்த சப்ஷன்ஸ்க்கு நீங்கள் 4 4 ஆட் பண்ண ஆன்சர் வந்துருக்காங்க அப்போ அடுத்து என்னதான் வரும் அப்போ ஜி சப்ஷெல்லுக்கு என்ன வரும் 22 22. ஹெச்சுக்கு ஹெச்சுக்கு எவ்வளோ வரும் 22. புரிஞ்சுதா இப்படியே சொல்லிகிட்டே போகலாம் ஓகே இப்போ நம்ம ஏன் ஒரு செல்லில் 2 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியுங்கிறத பார்க்கலாம் ஸோ இது ஒரு ஆர்பிட்டால் எஸ் சார் Yes, sir. இந்த ஆர்பிட்டால் இப்போ மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான் ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுதுன்னா ஸ்பின் ஆகுது ஸ்பின்னு ஒரு டைப் ஆஃப் மோஷன் தானே Yes, sir. எப்பெல்லாம் சார்ஜ் மூவ் ஆகோ அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட் ஆகும் மூவிங் சார்ஜஸ் நான் சொல்லுங்க ஜென்ரேட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்போ ஸ்பின் ஆகிறது ஒரு மூவ்மெண்ட் தானே அப்போ இதனால என்ன வரும் Magnetic field. ஸ்பின்னிங் எலக்ட்ரான் என்ன பண்ணும் Magnetic field. மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸோ நம்ம இப்படி அசூம் பண்ணிக்கலாம் எலக்ட்ரான் வந்து இப்போ என்ன டைரக்ஷன் ஸ்பின் ஆகுது Yes, sir. என்ன டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் இது ஆன்டி கிளாக் வைஸ் அப்படி ஸ்பின் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது மேக்னெட்டிக் ஃபீல்ட்னாலே அதில் நார்த் போல் சவுத் போல் இருக்குமா ஸோ அசூம் பண்ணிக்கலாம் Repel பண்ணும். வரும்னு வச்சுக்கலாம் இன்னொரு எலக்ட்ரானும் அதே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஸ்பின் ஆகுது அப்போ என்ன ஆகும் நார்த் போல் Yes, sir. சவுத் போல் ஸோ இந்த 2 சார்ஜஸும் ஒன்று என்ன பண்ணும் நெகட்டிவ் சார்ஜ் இப்போ மேலையும் பாருங்க லைக் போல்ஸ் மேக்னெட்லையும் லைக் போல்ஸ் ஒன்று ரிப்பல் பண்ணுமா Yes, sir. 2 நார்த் போலும் ஒன்று ரிப்பல் பண்ணும் சவுத் போலும் ஒன்று ரிப்பல் பண்ணும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரிப்பல்ஷன் வந்துச்சுன்னா Potential energy decreases. potential energy increases stability decreases okay Increases. attraction வந்துச்சுன்னா Potential energy decreases. potential energy இது எல்லா இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணலாம் decreases stability Increase. இது நல்லா மைண்டில் வச்சுக்கணும் அப்போ இங்கே No, sir. முடியாது, sir. ஒன்று ரிப்பல் பண்ணுது இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்று ரிப்பல் பண்ணுது கரெக்டா அப்போ சேம் டைரக்ஷனில் ஸ்பின் ஆகக்கூடிய 2 எலக்ட்ரான் ஒரே ஆர்பிட்டால இருக்க முடியுமா No, sir. Yes, sir. சரி இப்போ ஒரு எலக்ட்ரான் கிளாக் வைஸ் டைரக்ஷன்லையும் இன்னொரு எலக்ட்ரான் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லையும் ஸ்பின் ஆகுதுன்னு வைங்க Attract பண்ணும். ஸோ போல் சவுத் போல் அப்போ மேக்னெட்டிக் போல்ஸோட டைரக்ஷன் மாறி இருக்குமா இங்கே ஸ்பின்னிங் டைரக்ஷன் மாறினா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்போ இந்த 2 நெகட்டிவ் சார்ஜஸும் ஒன்று என்ன பண்ணும் Attract பண்ணும். ரிப்பல் பண்ணும் நெகட்டிவ் சார்ஜஸ் ரிப்பல் பண்ணத்தான் செய்யும் Yes, sir. பட் இந்த அன்லைக் போல்ஸ் என்ன பண்ணுது அட்ராக்ட் பண்ணும் கரெக்டா Yes, sir. விசிபிளா இல்லைன்னா நீங்கள் தான் லெஃப்ட் ஆகிட்டு ஜாயின் பண்ணணும் ஏன்னா அது இந்த சைடில் தான் நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கும் லெஃப்ட் ஆகிட்டு ஜாயின் பண்ணணும் சரி இப்போ சவுத் போல் நார்த் போல் அட்ராக்ட் பண்ணும் கரெக்டா Yes, sir. அப்போ இங்கே பாருங்கள் இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ண முடியுதா அப்படி நம்ம அசீவ் பண்ணிக்கலாம் ஓகே நெகட்டிவ் சார்ஜ் ரிப்பல் பண்ணாலும் ஆப்போசிட் டைரக்ஷனில் 2 எலக்ட்ரான்ஸ் Opposite.
மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்று அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் ஒன்று பேலன்ஸ் பண்ணுது. அப்போ 2 எலக்ட்ரான் ஒரே ஆர்பிட்டாலில் இருக்கலாம், ப்ரொவைடட் அந்த 2 எலக்ட்ரானுக்கு ஸ்பின்னிங் டைரக்ஷன் எப்படி இருக்கும்? ஆப்போசிட் இருக்கும். சரி, இப்போ அதே செல்லில் தேர்ட் எலக்ட்ரான் போடுறோம். தேர்ட் எலக்ட்ரான், ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான், செகண்ட் எலக்ட்ரான், தேர்ட் எலக்ட்ரான். இப்போ என்னெல்லாம் சான்சஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ஆன்டி கிளாக் வைஸ், செகண்ட் எலக்ட்ரான் கிளாக் வைஸ், தேர்ட் எலக்ட்ரானுக்கு என்ன சான்ஸ் இருக்குது? அது கிளாக் வைஸில் ஸ்பின் ஆகணும், இல்லாட்டி இப்போ நம்ம அது ஆன்டி கிளாக் வைஸ்லேயே ஸ்பின் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இங்கே நார்த் சவுத், நார்த் சவுத். ஸோ இந்த 2 நார்த்து ஒன்று ரிப்பல் பண்ணுமா? Yes, sir. அப்போ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இங்கே இருக்குது, இங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருந்தாலும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் வருது. அப்போ இது என்ன ஆயிரும்? அன்ஸ்டேபிள். அதுவே தேர்ட் எலக்ட்ரானும் கிளாக் வைஸாக ஸ்பின் ஆகுதுன்னே வைங்க. நார்த் சவுத் டைரக்ஷன் மாறி இருக்கலாம், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வேண்டி இப்படி சொல்கிறோம். ஸோ இப்போவும் பாருங்கள், செகண்ட் எலக்ட்ரானோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் தேர்ட் எலக்ட்ரானோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். கரெக்டாக? இது என்ன ஆயிரும்? அன்ஸ்டேபிள். அந்த தேர்ட் எலக்ட்ரான் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாகி அடுத்த ஆர்பிட்டாலுக்கு போகும். ஓகே, அப்போ ஒரு ஆர்பிட்டாலில் நம்ம எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் பண்ணலாம் மேக்ஸிமம்? அந்த 2 எலக்ட்ரான்ஸுக்கு ஸ்பின் எப்படி இருக்கும்? ஆப்போசிட்டாக இருக்கணும். ஸோ இந்த எலக்ட்ரானோட ஸ்பின் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு குவாண்டம் நம்பர் வருது, ஸ்பின் குவாண்டம் நம்பர். எஸ் என்ன இருக்கலாம்? ப்ளஸ் ஆஃப் ஆர் மைனஸ் ஆஃப். ப்ளஸ் ஆஃப்னா கிளாக் வைஸ் ஸ்பின், மைனஸ் ஆஃப்னா ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்பின் அப்படின்னு இல்லை, இது மாறி கூட வரும். ஒரு சில கேஸில் ப்ளஸ் ஆஃப் ஆன்டி கிளாக் வைஸாக வரும், மைனஸ் ஆஃப் இப்படி ஃபிக்ஸ்டாக நம்ம வச்சுக்கூடாது. ப்ளஸ் ஆஃப்னா எப்போவுமே கிளாக் வைஸ், மைனஸ் ஆஃப்னா ஆன்டி கிளாக் வைஸ், ஃபிக்ஸ்டாக இல்லை, மாற்றியும் வரும். ஓகேவா? சரி, இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பர் உங்களுக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஸ்பின் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரானோட ஸ்பின்னை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பரை ப்ரப்போஸ் பண்ணவங்க உலன்பெக் அண்ட் கோல்ட்ஸ்மித். ஓகே, இந்த 2 பேர் தான் எந்த குவாண்டம் நம்பர் ப்ரப்போஸ் பண்ணாங்க? ஸ்பின் குவாண்டம் நம்பர். இது வரைக்கும் டவுட் இருக்கா? எனி டவுட்? இப்போ டோட்டலாக நம்ம 4 குவாண்டம் நம்பர்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்னு ரீகால் பண்ணிக்கோங்க. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n, azimuthal quantum number L. Yes. Magnetic quantum number M. M. Spin quantum number Yes. yes. இதில் இந்த ஃபர்ஸ்ட் 3 குவாண்டம் நம்பர்ஸ் இருக்கு பாருங்க, இது வந்து ஷார்டிஞ்சர் ஈக்குவேஷன்ஸுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் போது டெரைவ் பண்ணுது. ஃப்ரம் ஷார்டிஞ்சர்ஸ் வேவ் ஈக்குவேஷன். பட் இந்த 4th குவாண்டம் நம்பர் எதிலிருந்து வரல? ஷார்டிஞ்சர்ஸ் வேவ் ஈக்குவேஷன்லேருந்து வரல. ஓகேங்களா? ஸோ